ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் டைரி. இன்றைக்கி வ்ளாகில் உங்களுக்கு கருவேப்பிலை பொடி சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்களா. ஜஸ்ட் 10 மினிட்ஸில் இது ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம முதல்ல ஒரு கடாய் ஸ்டவ் மேலே வச்சுக்கின்னு கடாய் லைட்டாக சூடானதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கின்னு 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கின்னு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணால் போதும். இது லைட்டாக கலர் கூட சேஞ்ச் ஆகும். பின்ன உளுத்தம்பருப்பு வாசனையும் ஸ்மெல் கூட வரும் உங்களுக்கு. அந்த டைமில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்படி போட்டுக்கணும். மறுபடியும் அதே கடாய் ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுக்கணும். இதுக்கு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுதுன்னா இன்னும் 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் எடுத்து அதே தட்டிலே மாற்றிக்கின்னு அதே கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூனுக்கு வெள்ளை எள்ளு போட்டுக்கணும். 2 ஸ்பூனுக்கு கொப்பரை போட்டுக்கிறேன். துருவின கொப்பரை போட்டுக்கிறேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. நான் இது செஞ்சிட்ருக்கிறது ஒரு 4 பேருக்கு ஒரு வாரம் வச்சு நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கிறது குவான்டிட்டி. இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. ஏன்னா இது சீக்கிரமே தீஞ்சிரும், கலரும் மாறிடும். கைவிடாமல் இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுமே இதையும் எடுத்து அதே பிளேட்டுக்கே மாற்றிட்டு மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு நான் 3 கப் அளவுக்கு கருவேப்பிலையை முதலே கழுவி வெயிலில் நல்லா காய வச்சுங்கிறேன். இந்த கருவேப்பிலை ரெடியாக இருந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த பவுடரை ரெடி பண்ணிடலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி ஒடிச்சா பவுடர் ஆகணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்பியும் வேறு பிளேட்டில் இதை மாற்றி வச்சுக்கலாம். ரெண்டுமே கொஞ்சம் நல்ல சில்லுன்னு ஆனதுமே ஒரு மிக்சர் ஜாரில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம்ல பருப்பு அதெல்லாமே போட்டுக்கணும். அதெல்லாமே போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இங்கு போட்டுக்கணும். பெருங்காயம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கணும். இதையும் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இதை கிரைண்ட் பண்ணணும். லைட்டாக பவுடர் ஆனால் போதும், அந்த அளவுக்கு பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆனால் போதும். இந்த அளவுக்கு ஆன பிறகு இதுக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்புறமா நாங்கள் நைஸாக பவுட்ரு பண்ணணும். ரொம்பவே நல்லா இருக்கும். இட்லிக்காகட்டும், தோசைக்காகட்டும், இல்லை சாதத்துக்காகட்டும் கொஞ்சம் நெய் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். வெளியில் ஃப்ரிட்ஜ் தேவையே இல்லை நம்மளுக்கு. வெளியிலே கூட வச்சு நம்ம ஒரு வாரம் அளவுக்கு நல்லாவே இருக்கும். வெளியிலே வச்சுருந்தா கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். பாருங்க, இப்போ ரெடி ஆச்சு பவுடரு. இந்த பவுடர் கொஞ்சம் சில்லுன்னு ஆனதுமே ஏர்டைட் பாட்டிலில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த vlog உங்களுக்கு இஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். இஷ்டம் இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.